துளாராசிக்கு 2024 ஜூன் மாதம் எவ்வாறாகன்னு பார்க்கலாமா. இப்போ அஷ்டம குரு நல்லதாக கெடுதலாம், நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அஷ்டம குருன்றதுனால நம்ம சும்மா உட்காந்துக்கலாமா, அதுவும் சொல்ல முடியும். எப்படி சும்மா வர முடியும்? தொழில் சேர்ந்துட்டு தானே இருக்கணும். அஷ்டம குருனால் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை எல்லாம் நீங்கள் பட்டாலும் இவங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மை பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால அஷ்டம குருனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிக்கல் இல்லாமல் இருக்காதா? சிக்கல் இல்லாமல் இருக்காது. இந்த சிக்கல் நமக்கு சாதகமாக இருக்கோ சாதகமாக இருக்கும். நமக்கு இந்த திருமணம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமண வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? 7 கூடி 7 இருக்கிறார், சரி பார்க்கிறார். அதனால் திருமண தாமதிக்கிறதுனால உங்களுக்கு நல்லது தானே வழியே பாதகம் இல்லை. அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, பட்டய படிப்பு பட்டையாளர்கள், அதுக்கடுத்து இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் சாதகமான பலனே தெரியும். அதில் மாதத்தின் பிற்பகுதி திரை சார்ந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க, நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க வெற்றியை நல்ல பிரமாதமான ஒரு சொல்லி தரும். ஸ்டெப்னா நம்ம ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்கு வீடு நிலங்கள் வாங்கலாமா சார், வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாமான்னு கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. பகல் நேரங்களிலும் வெளியூர் பிரயாணங்களில் வெளியே சாப்பிட்றதையும் தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் பணவரவு இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும்? நோ லாஸ் நோ கெயின். வணக்கம் நேயர்களே. 2024 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கு எவ்வாறாக அமைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். 12 ராசிகள் பார்ப்பதற்கு முன்பாக ஜூன் மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி வாஸ்து நாள். எல்லோரும் இப்போ நிறைய பேர் வாஸ்து நாள் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதில் ரொம்ப விசேஷமான நாளாக இந்த வாஸ்து நாள் அமையுது. ஜூன் 3ஆம் தேதி கார்த்தால ஒரு 9:50 10:30 போட்டுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நாட்கள் அமைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அமாவாசை, அதுவும் ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அந்த நாட்களில் நம்மளுடைய பிதர்களை வழிபாடு செய்து அவங்கள்ட்டேருந்து அந்த அனுகிரகம் பெறுவதற்கு அமாவாசை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அனைவரும் அந்த அமாவாசை தினத்தில் அவருடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு அந்த நீத்தார் கடன் சொல்லக்கூடிய அந்த கடமைகளை செய்து அவங்களுடைய பூரணமான அனுகிரகத்தை பெற வேண்டுகிறோம். 5ஆம் தேதி கிருத்திகை, முருகபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதனால் கிருத்திகை அப்படிங்கிறது நிறைய கிருத்திகை விரதம் இருக்காங்க நிறைய பேர். அந்த நாட்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கடுத்து 21/6/2024 பௌர்ணமி. அதுவும் சிறப்பான ஒரு நாள். பௌர்ணமியில் தான் நிலவை முழுமையாக பார்க்க முடியும். அது குறிப்பாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. நிறைய விரதம் இருப்பாங்க. பௌர்ணமி விரதம், கிரிவலம் போகிறது, இதெல்லாம் பௌர்ணமி இன்னைக்கு. இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் அன்றைய தினம் இருக்குது. திரும்ப 25 ஜூன் 2024 சங்கடகட சதுர்த்தி. இந்த சங்கடகட சதுர்த்தியிலே அங்காரக சதுர்த்தின்னு வரும். இந்த அங்காரக சதுர்த்தினா என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி சேர்றது அவ்வளவு விசேஷம். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் எதையோ நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பல்வேறு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள், உதாரணத்துக்கு பூமி வாங்கணும், வாங்கின பூமியில் வீடு கட்டணும், மருத்துவம் நமக்கு சரியாக பலிதமாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த அங்காரக சதுர்த்தியில் விரதம் இருந்தாலும் சரி, அவருக்கு முடிந்த ஒரு பூஜையை செய்தால் விசேஷமான பலனை பெறலாம். ஆகவே இந்த மாதிரி இந்த வைகாசி மற்றும் ஆனி தமிழ் மாதத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை விதமான விசேஷங்கள் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. அந்த அமையக்கூடிய எல்லா நாட்களிலும் அவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு, மனோநிலைக்கு ஏற்றவாறு, விருப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த விழாக்களை கடைபிடித்து அதில் உள்ள பலன்களை பெற வேண்டுகிறோம். இப்போது நம்ம 12 ராசிகளுக்கு எவ்வாறாக இருக்குன்னு பார்ப்போமா. துளாராசிக்கு 2024 ஜூன் மாதம் எவ்வாறாகன்னு பார்க்கலாமா. துளாராசி என்பவர்களுக்கு இயல்பாக பகவான் சுக்கிரன் அதிபதி. சுக்கிர பகவான் மாதத்தின் முற்பகுதி உங்களுடைய இன்னொரு வீடு, சுக்கிரன் இன்னொரு வீடுன்னு பார்த்துக்கிட்டா ரிஷபத்திலே இருக்கிறாரு. மாதத்தின் அதுக்கடுத்து பிற்பகுதி 14ஆம் தேதி மேலே தான் பாக்கிஸ்தானத்துக்கு 9க்கு போகிறாரு. ஆனால் சுக்கிரன் அஷ்டமத்தில் போகிறது நல்லது. ஆனால் ஏற்கனவே குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். இந்த அஷ்டம குருங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நன்மையான பலனை தெரியுமா. சித்திரை நட்சத்திரம் நியாயமாக 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், விசாக நட்சத்திரம் 2 3 1 2 3 பாதங்கள் துளாராசி. இப்போ என்னென்ன, சித்திரை, சுவாதி, விசாகம்,
இந்த நட்சத்திர சித்திரைக்கு முதல் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம். இப்போ அஷ்டம குரு நல்லதாக கெடுதலாம், நல்லதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அஷ்டம குருன்றதுனால நம்ம சும்மா உட்காந்துக்கலாமா? அதுவும் சொல்ல முடியும். எப்படி சும்மா உட்கார முடியும்? தொழில் சேர்ந்துட்டு தானே இருக்கணும். அதுக்கு அடுத்தது செவ்வாய் அந்த கிரகத்தை பார்க்குறார். குறிப்பாக துலாத்தை செவ்வாய் பிரமாதமான நிலையிலேருந்து பார்க்குறார். அதாவது 7ஆம் வீட்டில் ஆட்சி கிரகம் பெறுறார். அவர் முதல்ல தனகாரகனாகவும் வர்றார், 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் செவ்வாய் வர்றார். இப்போ செவ்வாய் மட்டும் இல்லாமல் சனி பகவான் துலா லக்னத்துக்கு நட்பு கிரகமாகவும் ஆட்சி கிரகமாக யோக கிரகமாகவும் வர்றார். இப்போ 4 5க்கு வேண்டியவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நல்லது பண்ணணும். சனியோடைய பார்வை செவ்வாய் மேலே விழுது, அதனால நன்மை பெறணும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக நமக்கு துலாத்துக்கு 2ஆம் வீடை பார்ப்பார். 2ஆம் வீட்டை யார் பார்க்குறாங்க? செவ்வாயும் 8ஆம் பார்வையை பார்ப்பார். இது எவ்வளோ பெரிய சிறப்பு! ஆக குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 2ஆம் வீடை சனி பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் பார்க்குறது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இருக்க வச்சு அந்த துலா லக்னத்துக்கு, துலா ராசிக்கு 7ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்தை சனி பார்க்குறார். இந்த அஷ்டம குருவை தாண்டி மற்ற கிரகங்கள்லாம் அனுகூலமாக இருக்குது. அஷ்டம குருனால் இருக்கக்கூடிய அவஸ்தைகளை எல்லாம் நீங்கள் பட்டாலும் இவங்கள்லாம் உங்களுக்கு நிறைய நன்மை பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால அஷ்டம குருவினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா, இந்த துலா ராசிக்கு மட்டும் இது பொருந்தும். என்ன காரணம்? 3 6க்கு வேண்டியவர். 3ங்கிறதும் 6ங்கிறதும் மறைவு ஸ்தானம். 3ங்கிறது என்ன? துலாம், விருச்சிகம், தனுசு. சரிங்களா? 6ங்கிறது என்ன? மகரம், கும்பம், மீனம். இந்த 3 6க்கு வேண்டியவர் 8ஆம் வீட்டில் போகலாம். இது ஒரு சாஸ்திரம், இது ஒரு கலை. இது ஜோதிடத்தில் 3 6க்கு வேண்டி 8ல் போகலாமே. அப்போ 8ஆம் இடத்துல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் குரு என்னென்ன செய்வார்? 3ங்கிறது தைரியத்தை குறைக்கணும். சத்துருபாவங்கிறத ரணரோணர பாவங்கிறது 6ஆம் வீடு. அவர் அப்போ ரோணர் எல்லாம் இருக்காது, ரணம் இருக்காது, ரோணம் இருக்காது, என் கடன் இருக்காது, அதுக்கு ரணம்ங்கிறது இது இருக்காது இல்லை தானே. இப்போ 3ங்கிற தைரியம் குறைஞ்சி அது அஷ்டமத்தில் தைரியம் குறையாது தானே. தைரியஸ்தானங்கிறது அஷ்டமத்தை மறைஞ்சிருச்சுன்னா அப்போ குறையாது தானே. ஸோ இப்படி எடுத்துக்கணும் ஜோதிடத்தை. அப்போ ஏன் இப்போ எல்லாருக்கும் 8ல் குரு தப்புன்னு தானே சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க? எந்த ராசிக்கு இடைஞ்சல் நம்ம சொல்லணும்ல. எந்த ராசிக்கு, ஒரு ராசிக்கு, இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் கும்பத்தில் இருந்தால் கண்டிப்பாக கஷ்டம்தான். ஏன்? அவருக்கு ஆதிபத்தியம் என்ன? கடகராசிக்கு 6 9க்கு வேண்டியார். 6ங்கிறது மறையலாம், 9 மறையலாமா? பாக்கியம் மறையக்கூடாது. சரி, சிம்மராசிக்கு 4, சிம்மராசி பொறுத்தவரை 5ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கு. ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று மாறும். இது அப்படி இல்லை. 3 6க்கு ரெண்டுமே ஒரு பெரிய பலன் தரக்கூடிய இடமா. 3ஆம் இடம் பலன் தரக்கூடியது இல்லை, 6ஆம் வீடு தர. அப்போ பலன் தரலாம் எது சிறந்த வீடு? அப்படி கிடையாது. நாம் என்ன எது இந்த 8ஆம் வீடுக்கு மறையும் பொழுது அதனால் இருக்கக்கூடிய இடையூறுகளை அதிலேருந்து இருக்கக்கூடிய குறையுமா? 3 6ங்கிறதுனால பயப்பட வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு 2 பார்வையில் தான் பார்க்குற மொழியை. அதை பற்றி சம்வாதம் பண்ணனா மணிக்கணக்காகவும் மாதக்கணக்காகவும் பேசலாம். அது வேண்டாம், அது வேண்டாம். அதுமாரி புரிஞ்சிக்காதீங்க. நிறைய பேர் அப்படி அதாவது இப்படி போனால் குமாருக்குமா எதாவது பேசுறது, இதுக்கு அதுவா அதுக்கு இதுவான்னு பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடாது. நமக்கு என்ன வேணும்? 8ஆம் இடத்துல போயிட்டார். 8ஆம் இடத்துல போனால் அஷ்டம குரு தானே, அஷ்டம குரு தான். அவர் எந்த ஆதிபத்தியம்? 3க்கும் 6க்கு வேண்டிய போகலாமே. 3ங்கிறது என்ன? தன்னுடைய தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், மற்ற பராக் போகலாம். 6ங்கிறது என்ன? ரன்னர் ஒன்றலாம் போகலாம். அப்போ இருக்க அதில் மறைஞ்சிருந்தானே அர்த்தம், மறைஞ்சிரும். ஸோ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அந்த கண்ணோட்டம் மட்டுமே நிலைநிறுத்தும். அதற்காக சொல்ல வரேன். அப்போ இருக்கிற பாசிட்டிவான கிரகங்கள்லாம் பார்க்கலாம். பாசிட்டிவாக கிரகம் எது? 5ல் சனி இருக்குது, பாசிட்டிவ், நல்லது இருக்கலாம். அவர் எங்கே பார்க்குறாரு? நியாயமாக துளாராசி 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. 7ல் யார் இருக்கா? 7ஆம் வீட்டுக்கு அதிபதியே இருக்கான். 7ங்கிறது என்ன? கலத்திர பாவம். கலத்திரம் யார்? கலத்திரம் இயல்பா மனைவியை குறிக்கக்கூடிய இடம். மனைவியாக இருந்தால் கணவனை குறிக்கிற இடம். ஒரு பெண் துளாராசியாக இருக்காங்க அப்படின்னா அவருடைய கணவனை குறிக்கிற இடம். ஒரு ஆண் துளாராசியாக இருக்கிறாருன்னா அவருக்கு பெண்ணை குறிக்கிற இடம். சரி, அப்போ இப்போ உதாரணத்துக்கு இப்போ 7ல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது இடையூறை தருமா? இல்லை, அவங்கள்ட்ட இருக்க பாக்கியங்கள் வரும். அவங்கள்ட்டேருந்து பாக்கியம், கணவன்கிட்டேருந்து இருக்கக்கூடிய கணவன் உறவு முறையிலேருந்து இருக்கக்கூடிய பாக்கியங்கள், மனைவி உறவு முறையில் இருக்க பாக்கியங்கள் வரணும். அதில் சிக்கல் இருந்து அந்த சிக்கல் நிவர்த்தி ஆகணும். சரி, இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு? வலுவான இல்லை. சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? மாதத்து 14ஆம் தேதிக்கு மேலே பாக்கியஸ்தானத்தில். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது பாக்கியம் தானே வரணும், பாக்கியம் வரும். அப்போ கல்வி நிலையில் இருக்கக்கூடிய கல்வி ஸ்டேஜ், அதாவது அந்த வயதை எடுத்த மாணவ மாணவர்களுக்கு கல்வியில் நல்லா இருக்குமா? நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அஸ் யூஷுவல் இஸ் கோயிங் ஆன், எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல கல்லூரி, நல்ல பள்ளி கிடைக்கும்.
அதை தாண்டி வரக்கூடிய நல்ல வேலைக்கு போகணும், வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அந்த வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல், அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த சிக்கல் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ சிக்கலே இல்லாமல் இருக்காதா? சிக்கல் இல்லாமல் இருக்காது. இந்த சிக்கல் நமக்கு சாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். 2. அப்போ அடுத்தது நமக்கு இந்த திருமணம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. திருமண வாய்ப்புகளுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? 7 இருக்கிறார், சனி பார்க்கிறார். அதனால் திருமணம் தாமதிக்கிறதுனால உங்களுக்கு நல்லது தானே வழியே, பாதகம் இல்லை. சரி, இப்போ அது திருமணம் ஆனாதான குழந்தை அதற்கு வாய்ப்புகள் 5ஆம் வீட்டுக்காரன் சாதகமான நிலையில் இருக்கார். ஆனால் பார்க்குறாரு, இந்த காலகட்டத்தில் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ அந்த அஷ்டமம் என்ன? புத்திரக்காரகன் பகவான் குரு, அவர் அஷ்டமத்தில் போகிறார். அஷ்டமத்தில் போகும்போது புத்திரக்காரகன்கிறது இந்த காலகட்டத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உருவானாலும் அவ்வளோ அனுகூலம் இல்லை. அதனால் அதை பற்றி இந்த காலகட்டத்தில் ஒரு மாதம் தள்ளி வச்சு பேசிக்கலாம். சரி, ஃபைனான்ஸ் அதிபதி அவர் நல்லா இருக்கிறார். மாதத்தின் முற்பகுதியோட பிற்பகுதி பிரமாதமான நிலையில் குறிப்பாக சுக்கிரன் இருக்கிறாரு, நல்லாவே இருக்கும், கவலையே வேண்டாம். விவசாய பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமா சார்? விவசாயத்தில் நிறைய நன்மை பண்ணக்கூடியன்னு சொல்லப்போனால் கரும்பு விவசாயிகள் பிரமாதமாக இருப்பாங்க. அதேமாரி பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நிறைய விளையக்கூடிய அற்புதமான ஒரு கிரகங்கள்லாம் சூப்பராக இருக்கும். மேலே விளையிறதை விட கரும்பு மேலே தான் வரும், ஆனால் கரும்புக்கு வேறு பிளானெட்டு. பட் கீழே உள்ள பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விளையக்கூடிய அத்தனை பொருள்களும் பிரமாதமான நிலையில் விளையல் கொடுக்கும். அது அவங்களுக்கு வெற்றியை தரும், நல்ல ஈல்டு கொடுக்கும், நல்ல பணவரவு இருக்கும். கல்லூரி படிப்பு இதை பிடிச்சிட்டு வர்றவங்க, மற்ற இதை சாதகம், விவசாய சாதகம், இதெல்லாம் சாதகமாக இருக்குது சார், கரெக்டு தான். அதுக்கடுத்து வியாபாரிக்கு எப்படி இருக்கும்? வியாபாரிக்கு கிரகம் பகவான் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி, துளாராசிக்கு பகவான் சந்திரன். அவர் மாதம் பிறக்கும்போது உத்திரட்டாதியில் தான் பிறக்கிறாரு, சனியுடைய நட்சத்திரத்தில் சாதகமாக இருக்கும். சரி, 10ஆம் வீட்டை யாருமே பார்க்கல. ஏன்னா யாருமே பார்க்கல, என்ன இப்படி செவ்வாய் பார்க்குறாரே, அப்போ செவ்வாய் பார்க்குறது விசேஷம் இல்லையா? அப்போ சிறப்பாக இருக்கும். அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, பட்டய படிப்பு பட்டையாளர்கள், அதுக்கடுத்து இதெல்லாம் இவங்களுக்குலாம் சாதகமான பலனை தேவை. திரைத்துறையில் இருக்கிறவங்களை பிடிக்கும். துளாராசிக்கே பகவான் சுக்கிரன் தான் அதிபதி. அதில் மாதத்தின் பிற்பகுதி திரை சார்ந்த திரைத்துறையில் இருக்கிறவங்க, நிறைய கலைத்துறையில் இருக்கிறவங்க வெற்றியை நல்ல பிரமாதமான ஒரு சொல்லி தரும். அரசியல் சார்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக இது. சரி, அஷ்டமத்தில் இருக்கிற கூட எல்லாருமே நல்லது சொல்ல, நீங்கள் மட்டும் நல்லது சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு உங்களுடைய ஜனனஜாதகத்திலையும் கிரகநிலைகள் அனுகூலமாக இருக்குமே. ஆனால் உதாரணத்துக்கு சித்திரை நட்சத்திரம் சனி திசை இல்லாமலும், அதுக்கடுத்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னா அவருடைய சூழலில் அவருக்கு கேது திசை இல்லாமலும் இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இன்னும் ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதோடு சேர்ந்து நம்ம அதையும் சேர்ந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு தைரியமான ஒரு ஸ்டெப்பனாக நம்ம ஏதாவது டிசிஷன் எடுக்கிறதுக்காக. வீடு நிலங்கள் வாங்கலாமா சார்? வாங்கின நிலத்தில் வீடு கட்டலாமான்னு கேட்கக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி வைங்க, அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் நிறைய பேர் கேட்பீங்க, வீடு நிலங்களில் சில சிக்கல் இருக்கும், அதில் இருக்கக்கூடிய உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நான் நிலம் வாங்குறதுல வாங்கின நிலத்தில் வீடு கட்டவோ இப்போ கொடுக்கவே இல்லை. அப்போ துளாராசிக்காரங்க இந்த மாதம் கட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டால் வேண்டாம்னு தான் சொல்லுவோம். இந்த காலகட்டத்துக்கு வேண்டாம். அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் மற்ற கிரகங்கள்லாம் மாறும்பொழுது அதற்கான சூழலை நான் சொல்கிறேன். இது ஒரு பக்கம். சரி, உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய உடலை பேணி காக்க வேண்டிய அவசியம் இருக்கும். எது சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிற கேட்க வேறு ஒருக்கான ஒரு சூழ்நிலை. அஜீரண கோளாறுகள் கண்டிப்பாக உண்டு. அஜீரண கோளாறுங்கிறது என்ன? அதனால் டயரியா வருது, ஃபீவரிஸ் வருது, அதனால் இருக்கக்கூடிய உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது இந்த காலகட்டத்துக்கு இதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிந்த அளவுக்கு வெளியூர் பிரயாணங்களை பகல் நேரங்களிலும் வெளியூர் பிரயாணங்களில் வெளியே சாப்பிட்றதையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில். அது அவ்வளோ அனுகூலத்தை தராது. நல்ல விதமான ஒரு சூழலில் நாம் சரியான முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா பலவிதமான நோயிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஒட்டுமொத்தமாக ஒரே வரை கேள்வி எல்லோரும் கேட்கக்கூடியதுன்னா, பணவரவு இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும்? நோ லாஸ் நோ கெயின், ஆஸ் யூஷுவல் அப்படியே போகும், கோயிங் ஆன். பட் பெரிய நஷ்டத்தை சந்திக்க மாட்டீங்க. லாபமும் பெரிய லெவலில் நமக்கு சேவ் ஆகாது. நமக்கு இருக்கக்கூடிய திட்டமிடல் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெரிய நஷ்டம் வராது அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்து, துளாராசி என்பவர்கள் அதிர்ஷ்டமான எண் 6, 9, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான கடவுள், அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை மற்றும் ஊதா, அதிர்ஷ்டமான தெய்வ மகாலட்சுமி. வாய்ப்பு இருக்கிறவங்க முடிந்தால் வைரம் போடலாம், ரொம்ப சிறப்பு. அதற்குள்ள சூழலை பாருங்கள். வெள்ளிக்கிழமையில் அம்பாளை தரிசனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் உள்ள சிவாலயங்களுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலனை தரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.